மாணவர்களே, இன்று நாம் இயற்பியல் அலகு 6 அணுக்கரு இயற்பியல் பற்றி விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இப்ப இந்த அணுக்கரு இயற்பியல் பாடமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, இன்றைய சூழ்நிலையில இந்த அணுக்கருவை நம்ம ஆக்க வேலைகளுக்கும் பயன்படுத்துறோம், அழிவு வேலைகளுக்கும் பயன்படுத்துறோம். உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப அணுக்கருவை பிளந்து நம்ம மின்னாற்றலை உற்பத்தி செய்கிறோம். இப்ப அணு உலைகள் சொல்லியிருப்பாங்க, கூடங்குளம் அணு உலைன்னு அதிகமா செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்பாக்கத்துல அணு உலை இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம மின்னாற்றல் தயாரிக்கிறோம் அப்படின்னு. சோ அந்த வகையில அணுக்கருவானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அழிவு வேலைகளுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஜப்பான்ல வரலாற்றுல படிச்சிருப்பீங்க, ஹிரோஷிமா நாகாசாகில அணுகுண்டு போட்டாங்க அப்படின்னு. அது எப்படி உருவாச்சு, அந்த அவ்வளவு பெரிய அதுக்கான அந்த சக்தி எங்க இருந்து வந்தது அப்படின்னா, இந்த அணுவை பிளந்ததுனால உருவானதுதான். சோ அதை பத்தி தான் நம்ம விரிவா விவாதிக்க இருக்கிறோம். இந்த பாடத்துல நம்ம கதிரியக்கம் அப்படின்றதையும், அந்த கதிரியக்கத்துல 3 வகை இருக்கிறது, ஆல்பா பீட்டா காமா கதிர்கள், அதனுடைய பண்புகளையும், அணுக்கரு பிளவு என்றால் என்ன, இணைப்பு என்றால் என்ன, அணுக்கரு உலையின் பயன்பாடுகள், இந்த மாதிரியான டாபிக் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இப்ப ஆரம்பத்துல நம்ம அணுவை பற்றி கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம். முந்தைய வகுப்புல நம்ம அணுவோட அமைப்பு, யார் அணு மாதிரிகளை கொடுத்தாங்க அப்படின்றத சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. அது கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்குவோம். இப்ப பழங்காலம் தொட்டே, இன்டர்நெட்ல அல்ல, பழங்காலம் தொட்டே நம்ம அணுவை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு மனித இனமானது அதிக ஆர்வமும் ஈடுபாடு கொண்டு இருந்திருக்கிறது. கிமு 400ஆம் ஆண்டுலேயே கிரேக்க தத்துவ அறிஞரான டெமோக்ரிட்டிஸ் என்பவர், யாருங்க, கிரேக்க தத்துவ அறிஞர் டெமோக்ரிட்டிஸ் என்பவர் கிமு 400ல என்ன சொன்னாரு அப்படின்னா, பருப்பொருட்களானவை பகுக்க முடியாத சிறிய அலகுகளால் ஆனவை அப்படின்னு சொல்றாரு. அந்த பகுக்க முடியாத அந்த சிறிய அலகுகளை தான் நம்ம அணுக்கள் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். ஒரு சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, அந்த ஆட்டம் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தையை எதுல இருந்து கொண்டுட்டு வராங்கன்னா கிரீக்க வார்த்தை தான். அதுக்கோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அட்டமாஸ் அப்படின்னு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பகுக்க முடியாதவை. இப்ப ஒரு பெரிய பொருளை நம்ம ஒரு சாக் பீஸ் இருக்கு, இந்த சாக் பீஸ் பகுத்துக்கிட்டே போனோம், உடைச்சுக்கிட்டே போனோம்னா ஒரு எல்லைக்கு மேல அதை நம்ம மேலும் உடைக்க முடியாது. அப்ப அந்த உடைக்க முடியாத அந்த சிறிய துகளை தான் நம்ம என்ன சொல்றோம், அணுக்கள் அப்படின்னு சொல்றோம். சின்ன வகுப்புல பார்த்திருக்கு. சரி, அதுக்கு அப்புறமா பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஜான் டால்டன் என்பவர் 1803ல தனிமங்களானவை ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்தவர் ஜே தாம்சன் அப்படின்றவரு எதிர்மின் கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை ஆய்வின் மூலம் கண்டறிந்தார். இதற்கு இடையிலேயே பாத்தீங்கன்னா பல்வேறு அறிஞர்கள் அவர்களுடைய மாதிரிகளை சொன்னார். இல்ல அணுக்கள்ன்றது இப்படி இருக்கும், இல்ல வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஆனா அது எல்லாமே ஹைபோதெட்டிக்கல் அப்படின்னு. அதாவது என்னன்னா, ஆராய்ச்சியின் மூலம் உறுதிப்படுத்தப்படாது. அப்ப இந்த ஜே தாம்சன் தான் முதல்ல என்ன சொன்னாருங்க, எதிர்மின் கதிர்கள் அது கேத்தோடு கதிர்கள் எனப்படும் அந்த எலக்ட்ரான்களை முதல்ல ஆய்வின் மூலம் கண்டறிந்தார் அப்படின்னு. அதன் பிறகு கோல்ஸ்டீன் என்பவர் நேர்மின் கதிர்கள் அல்லது ஆனோடு கதிர்கள் எனப்படும் ஒரு வகையான கதிர்களை ஆய்வின் மூலம் கண்டறிந்தார். அந்த கதிர்களுக்கு புரோட்டான்கள் என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னா, ரூதர்ஃபோர்ட் அப்படின்ற அறிவியல் அறிஞர் அந்த நேர்மின் கதிர்களுக்கு புரோட்டான்கள் என்று பெயரிட்டார் அப்படின்னா. அதுக்கப்புறமா மின்சுமை அற்ற ஒரு துகளை ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவரு மின்சுமை அற்ற ஒரு துகளை கண்டுபிடிக்கிறாரு. அந்த துகளுக்கு பேரு நியூட்ரான் அப்படின்னு. அந்த பேர்லயே இருக்கு, நியூட்ரான், நியூட்ரல், அதாவது எதிர் மின்சுமை இல்லை, நேர் மின்சுமை இல்லை, மின்சுமை அற்ற துகள் அது. அப்ப இது எப்படின்னா 1932ல ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவரை இந்த மின்சுமை அற்ற துகளை கண்டறிகிறார் ஆய்வின் மூலம். இப்ப இந்த 3 துகள்களும் எது, இந்த புரோட்டானு, எலக்ட்ரானு, இந்த நியூட்ரான், அதாவது பெண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த புரோட்டானு, எலக்ட்ரானு, நியூட்ரான், இது 3 மட்டும்தான் நம்ம அடிப்படை துகள்களாக கருதுறோம். ஆனாலும் கூட தற்பொழுது இந்த 3 துகள்களை தவிர பல்வேறு துகள்களை நாம கண்டறிஞ்சிருக்கோம். என்ன மாதிரியான துகள்கள் தான், கோட்டான்கள், மீசான்கள், பாசிட்ரான்கள் அல்லது நியூட்ரினோக்கள் அப்படின்ற வெவ்வேறு அடிப்படை துகள்களை நம்ம கண்டறிஞ்சிருக்கோம் இப்போவும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 1911ல பிரிட்டிஷ் அறிவியல் அறிஞரான இந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படின்றவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அணுவிற்கு அதனுடைய நிறையானது அந்த அணுவினுடைய மைய பகுதியில தான் அதிக அளவு செறிந்திருக்குது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி மூலமா கண்டறிந்து சொல்றாரு. சரிங்களா? அப்ப அந்த அணுவின் நிறைக்கு காரணமா இருக்கிறது எது அப்படின்னா, அந்த மையத்துல இருக்கக்கூடிய அந்த அணுக்கரு அப்படின்றது. அப்ப அதைதான் நம்ம அந்த அணுவினுடைய மையத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், உங்களுக்கு அணுக்கரு அல்லது உட்கரு அப்படின்னு. இந்த அணுக்கருவை பத்தி தான் நம்ம இந்த பாடத்துல விரிவா நம்ம பார்க்கணும். சோ அப்ப நம்ம இதுவரை
வரைக்கும் நம்ம படித்ததுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அணுவானது உட்கருவை கொண்டிருக்கிறது அப்படின்னு. அந்த உட்கருவை சுற்றி உள்ள இடத்துலதான் வந்து எலக்ட்ரான்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப இது ஆர்பிட்னு சொல்லுவோம், வட்ட பாதைன்னு சொல்லுவோம். இதை வந்து உட்கரு இல்ல அணுக்கரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த அணுக்கருல என்ன சார் இருக்கும் அப்படின்னா நியூட்ரான்களும் புரோட்டான்களும் இருக்கும் அப்படின்றத இது வரைக்கும் நம்ம சின்ன வகுப்புல முந்தைய வகுப்புல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மாடல் யார் சொன்னா இந்த ரூதர் போடும். அவருக்கு அப்புறம் வந்த இவரோட மாடல்ல சில குறைகள் இருந்தது. அவருக்கு அப்புறம் வந்த நீல்ஸ் போர் அப்படின்றவர் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி நமக்கு அவருடைய அணு மாதிரியே சொன்னாரு. ஆனா இப்ப நம்ம வேதியியல் பாடத்துல படிச்சிருப்பீங்க நவீன அணு கொள்கை என்று வந்துருச்சு இல்லையா. அந்த நவீன அணு கொள்கையின் படி இப்ப இவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா அணு வந்து பகுக்க முடியாதது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நவீன அணு கொள்கை என்ன சொல்லுதுன்னா அணுவை பிளக்க முடியும் அப்படின்னு. சோ அந்த அணுவை பிளந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த பாடத்துல பின்னொரு பகுதிகளில் நம்ம காண இருக்கிறோம். சரி மாணவர்களே, அடுத்து கதிர் இயக்கம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். கதிர் இயக்கத்தை எப்படி கண்டுபிடிச்சாருங்க, யாரு கண்டுபிடிச்சான்றத நம்ம பார்க்க போறோம். 1896ல இந்த பிரெஞ்சு இயற்பியலாளர் ஹென்றி பெக்கோரல் அப்படின்னு பிரெஞ்சு இயற்பியலாளரான ஹென்றி பெக்கோரல் அப்படின்றவர் அந்த வந்து ஒரு ஆய்வு கூடத்தை வச்சிருக்கிறாரு. அவரு வார இறுதியில அவரோட ஆய்வு கூடத்துல இந்த யுரேனியம் கூட்டு பொருள், யுரேனியம் கலந்த ஒரு காம்பவுண்ட் சொன்னாங்க. அந்த யுரேனியம் கூட்டு பொருள் அவரோட மேஜையில விட்டுட்டு வார இறுதியில அவரு விடுமுறைக்கு போறாரு. அது பக்கத்துலயே அந்த மேஜையிலேயே இன்னொரு பொருள் இருந்தது. என்ன அப்படின்னா வந்து அதாவது பயன்படுத்தப்படாத பதிவு செய்யப்படாத ஒளிப்பட தகடு. அதாவது நம்ம பிலிம் இருக்கு இல்லைங்களா, அது வேற. அப்ப எதையும் இந்த யுரேனிய கூட்டு பொருளையும் பதிவு செய்யப்படாத இந்த ஒளிப்பட தகடையும் மேஜையில வச்சுட்டு விடுமுறைக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் வந்து பாக்குறப்ப இந்த பதிவு செய்யப்படாத ஒளிப்பட தகடானது கதிர் இயக்கத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டறிகிறார். அதுக்கப்புறம் அவரு அடுத்த வேலைகளை மூழ்கிறாரு. அப்புறம் எப்பெல்லாம் இந்த யுரேனிய கூட்டு பொருளும் இந்த பதிவு செய்யப்படாத அந்த ஒளிப்பட தகடு பக்கத்துல இருக்குதோ அப்ப எல்லாம் வந்து இந்த பதிவு செய்யப்படாத அந்த ஒளிப்பட தகடானது பாதிக்கப்படுறதை கண்டறிஞ்சார். அவருக்கு அப்பதான் தோணுது, அப்ப இந்த கதிர் இயக்கத்தை இது பாதிக்கிறதுக்கு காரணமான அந்த கதிர் இயக்கம் வந்து எதுல இருந்து வருதுன்னா அந்த யுரேனியத்துல இருந்து தான் வருது அப்படின்றத அப்பதான் கண்டறிகிறாரு. அததான் நம்ம கதிர் இயக்கம் சொல்றாங்க. அதுல இருந்து இந்த யுரேனியத்தை கதிர் இயக்க தனிமங்களில் ஒன்றா நம்ம என்ன பண்ணிடுறாங்க, வகைப்படுத்துறாங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரி கியூரி மற்றும் அவரது கணவரான மேரி கியூரி அப்படின்ற சயின்டிஸ்ட். இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்னா போலந்து நாட்டை சேர்ந்த. போலந்து நாட்டை சேர்ந்த இந்த மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி என்ற 2 அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது கரும நிற என்னதுமே கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த பிட்ச் பிளான்ட் அப்படின்ற ஒரு தாள், கருப்பு கலர் உள்ளது அந்த பிட்ச் பிளான்ட் தாது. அது வந்து என்ன அப்படின்னா கனிம தாது. கதிரியக்க கனிம தாதான பிட்ச் பிளான்ட்ல இருந்து கதிரியக்க வெளிப்படுறதை அவங்க கண்டறிகிறாங்க. எப்ப இந்த ஹென்றி பெக்கோரல்ன்றவரு கதிரியக்க யுரேனிய கூட்டு பொருள்ல இருந்து கதிரியக்க வெளிப்பட்டு அந்த ஒளிப்பட தகடு பாதிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு யுரேனிய கதிரியக்கத்தை வெளிப்படுத்துதுன்னு உமிழுது அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மேரி கியூரி மற்றும் பேரி கியூரியான இந்த போலந்து நாட்டை சேர்ந்த அறிவியல் அறிஞர்கள் பிட்ச் பிளான்ட் என்ற ஒரு கருமை நிற கதிரியக்க கனிம தாதுல இருந்து கதிரியக்கங்கள் வெளிப்படுறதை கண்டறிகிறாங்க. ஆனா அவங்க அதை ஆச்சரியப்படல. ஏன் அப்படின்னா இந்த பிட்ச் பிளான்ட் அப்படின்றது இந்த யுரேனியத்தினுடைய தாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்.
இந்த பிட்ச் பிளண்ட்ல இருந்து தான் இந்த யுரேனியம் வந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அப்ப பிட்ச் பிளண்ட்ல யுரேனியம் இருக்கு, அதனால வந்து அந்த யுரேனியம் தான் கதிரியக்கத்தை வெளிப்படுத்துது உமிழுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த கதிரியக்கத்தோட செறிவானது இந்த உண்மையான யுரேனியம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த செறிவுல இருந்து அதிகமா இருந்தது, அப்படி செறிவு அதிகமாக இருந்தது அப்படின்றது. அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன அப்படின்னா இப்ப யுரேனியம் அதுல கூட்டு பொருளா இருக்கும் பொழுது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய இது வந்து கதிரியக்கமானது அளவு அதிக செறிவுல குறைந்து இருக்கணும், ஆனா இது வந்து செறிவு அதிகமா இருக்குது அப்படின்னா அதுல வேற ஏதோ பொருள் கலந்து இருக்குது அப்படின்றத உறுதி செஞ்சுக்கிட்டு அதை பிரித்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படிதான் வந்து ரேடியம் அப்படின்ற ஒரு தனிமம் வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க, ரேடியம் அப்படின்றது. சரி, அப்ப அந்த ரேடியம்ன்றது ஒரு கதிரியக்க தனிமம் அப்படி. ஆனா அந்த ரேடியம்ன்றது அதுக்கு முன்னாடி யாரும் அவங்க வந்து சொல்லல, யாருமே கண்டுபிடிக்கல அந்த காலகட்டத்துல. அந்த ரேடியமானது ஒரு புதுமையான வேதி பண்புகளை கொண்டறிந்ததா இருந்தா அந்த காலகட்டத்தை வரையிலும் கண்டறியப்படாத ஒரு தனிமத்தின் வேதி பண்புகளை கொண்டிருந்ததுனால அது புதிய தனிமம் அப்படின்றது அவங்க உறுதி செஞ்சு அதுக்கு ரேடியம் என்ன பெயர் எடுக்கிறாங்க. சரியா, அப்ப அந்த ரேடியம் வந்து பிட்ச் பிளண்ட்ல இருக்கு, யுரேனியத்தோட சேர்ந்து இருக்கு. அப்ப இந்த யுரேனியம் ரேடியம் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அந்த பிட்ச் பிளண்ட்ல இருந்து வெளிப்பட்ட அந்த கதிரியக்கமானது செறிவு அதிகமா இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சரி, சோ இப்படிதான் வந்து கதிரியக்கமானது கண்டறியப்பட்டது அப்படின்னு. இப்ப மாணவர்களே, அடுத்து நாம கதிரியக்கத்தின் வரையறை என்னன்னு பார்ப்போம். அதாவது நம்ம இதுவரைக்கும் தெரியும், நமக்கு 118 தனிமங்களை கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்றது. அதுல சில தனிமங்கள் மட்டும் கதிரியக்கத்தை வெளிப்படுத்துது. அப்படி கதிரியக்கத்தை வெளிப்படுத்துற தனிமங்கள் வந்து கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. அந்த கதிரியக்கம் உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த தனிமங்களோட உட்கருவானது, அணுக்கருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தனிமங்களுடைய உட்கருவானது நிலையற்ற தன்மை கொண்டதா இருக்கு. அப்ப அது நிலையான தன்மைக்கு அதிக நிலைத்தன்மை கொண்டதா உருவாகணும், மாறணும் அப்படின்னா கதிர்வீச்சுகளை வெளியிடணும் அப்படின்னு. அப்படி கதிரியக்கத்தை வெளியிட்டு அது அதிக நிலைத்தன்மையுடைய உட்கருவை மாற்றம் அடையுது. இப்படிதான் வந்து கதிரியக்கம் வந்து உருவாகுது அப்படின்னு. அப்ப என்ன சொல்றோம், கதிரியக்கத்தின் வரையறைன்னு உங்களுக்கு 2 மதிப்புல கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, சில தனிமங்களின் உட்கருக்கள் அதிக நிலைத்தன்மை கொண்டதாக இல்லை. அந்த தனிமங்களின் உட்கருக்கள் கதிரியக்கத்தை வெளியேற்றி உமிழ்ந்து அதிக நிலைத்தன்மை உடைய தனிமங்களாக உட்கருக்களாக மாற்றம் அடைகின்றன. இதுதான் நீங்க எழுதணும். இதை எழுதினா உங்களுக்கு 2 மதிப்பெண்ணு வரையறையில கிடைச்சு. சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா கதிரியக்கத்தின் வகைகள். கதிரியக்கத்தோட வகைகள் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. என்ன அப்படின்னா இயற்கையான, அப்புறம் வந்து தூண்டப்பட்ட. அப்ப இயற்கையான கதிரியக்கம் அல்லது செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம், அதாவது இயற்கையான கதிரியக்கம் ஒரு வகை, செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம் அப்படின்றது மற்றொரு வகையாகும். இத ரெண்டையும் தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கோம். இப்ப இந்த இயற்கையான கதிரியக்கம்ன்றது என்ன அப்படின்னா, இந்த சில தனிமங்கள் சொன்னீங்களா, அதுல குறிப்பா அணு எண் 83க்கு அதிகமா, எவ்வளவுங்க, 83க்கு அதிகமாக இந்த அணு எண்ணானது 83க்கு அதிகமா இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாம் தானாகவே, யாரோட தூண்டுதல் இல்லாம, மனித குறுக்கீடுகள் இல்லாமல் தானாகவே அந்த ஆல்பா பீட்டா காமா அப்படின்ற கதிர்வீச்சுகளை உமிழக்கூடிய தன்மை உடையவை. அப்ப இந்த நிகழ்வுக்கு பேரு தான் என்ன சொல்றாங்க, வந்து இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு. சரி, அப்ப கதிரியக்கத்திலே பார்த்தோம்னாம சில தனிமங்களின் உட்கருக்கள் வந்து அதிக நிலைத்தன்மை அற்றவையா இருக்குது. அதனால அவைகள் கதிரியக்கங்களை வெளியிட்டு, என்ன மாதிரியான கதிரியக்கம், ஆல்பா பீட்டா காமா அப்படின்ற கதிரியக்கங்களை வெளியிட்டு அதிக நிலைத்தன்மை உடைய உட்கருக்களாக மாற்றம் அடையும் அந்த நிகழ்வுக்கு தான் கதிரியக்கம். அதுல அந்த கதிரியக்கம் வெளிப்பாடானது இயல்பாக இயற்கையாகவே யாரோட குறுக்கீடுகளும் இல்லாமல் தானாகவே நடைபெறுது அப்படின்னா அந்த கதிரியக்கங்களை நம்ம இயற்கை கதிரியக்கம் சொல்றோம். சரியா, அது எந்த தனிமங்கள்ல நடக்கும் அப்படின்னா இந்த அணு எண் 83க்கு அதிகமாக உடைய தனிமங்கள்ல தான் இந்த இயற்கையான கதிரியக்கம் வந்து நடைபெறுது அப்படின்னு. சரி, அடுத்தது இந்த அணு எண் 83க்கு ஒரு 2 தனிமங்கள் மட்டும் அணு எண் குறைந்திருந்தாலும், 83ஐ விட குறைந்திருந்தாலும் அவைகளும்
யாரோட குறுக்கீடுகள் இல்லாம இயற்கையாகவே கதிரியக்கங்களை உமிழக்கூடிய தன்மை பெற்றவை. இது ஒரு மதிப்பெண்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்ன சார் அப்படின்னா டெக்னீசியம் மற்றும் புரோமித்தியம் அப்படின்ற இந்த இரண்டு தனிமங்களோட அணு எண் 83 விட குறைவு. சரிங்களா? இது ரெண்டோட அணு எண் 83 விட குறைவு. ஆனாலும் கூட இவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா தானாகவே கதிரியக்கங்களை வெளிப்படும் தன்மை பெற்றவை அப்படின்னா. அப்ப டெக்னீசியனோட அணு எண் என்ன சார் அப்படின்னா 43, புரோமித்தியனோட அணு எண் 61 அப்படின்னு. சோ அந்த 43 61 அணு எண்ணை கொண்ட டெக்னீசியம் மற்றும் புரோமித்தியம் இயற்கையாகவே கதிரியக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவை அப்படின்னு. சரி சரி. இப்ப அடுத்ததா செயற்கை கதிர் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப இத இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா மேன்மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. மேன்மேடு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு. அப்ப இது யாரு சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1934ல ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜோலியார் அப்படின்ற இரண்டு அறிஞர்கள் தான் என்ன பண்றாங்க இந்த செயற்கை கதிரியக்கத்தை அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இது எந்த தனிமங்கள் அப்படின்னா நம்ம இயற்கையான தனிமங்கள் அணு எண் 83 விட அதிகமா இருக்கணும். அப்ப செயற்கை கதிரியக்கம் அதுக்கு எதிராக அணு எண் குறைவாக உள்ள அதாவது லேசான தனிமங்களோட உட்கருக்களை என்ன பண்றோம் உங்களுக்கு கதிரியக்க தனிமங்கள் உட்கருக்களாக மாற்றும் அந்த முறைக்கு பேர் தான் அந்த இயற்கையான அது தூண்டப்பட்ட நிலம். அப்ப கதிரியக்க உட்கருவா இருக்கும் பொழுது அது என்ன உங்களுக்கு கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு. அப்ப இயல்பிலேயே அவை நிலைத்தன்மை உடையவை அந்த லேசான அணியங்கள் கொண்ட தனிமங்கள்லாம். ஆனாலும் கூட அவற்றை என்ன பண்றோம் தூண்டி கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும். அப்ப நம்ம தூண்டும் பொழுது புற தூண்டல் மூலமா வெளிப்புறத்துல இருந்து அந்த லேசான தனிமங்களோட உட்கருக்களை தூண்டும் பொழுது அது என்ன ஆகுது நிலைத்தன்மை அற்றதாக மாறி அது கதிரியக்கத்தை வெளிப்படுத்துது. இதைதான் நம்ம செயற்கை அல்லது தூண்டப்பட்ட அல்லது மனிதனால உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் அப்படின்னு. இதை யாரு கண்டுபிடிச்சாங்க? இந்த ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜோலியார்ட் அப்படின்ற இந்த அறிஞர்கள் 1934ஆம் ஆண்டு கண்டறிகிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த போரான் மற்றும் அலுமினியம் இந்த லேசான அணியல் கொண்ட இந்த தனிமங்களோட உட்கருக்கள்ல எதை கொண்டு தூண்டுறாங்க? ஹீலியம். அதாவது இந்த லேசான போரான் மற்றும் அலுமினியம் உட்கருக்கள்ல ஆல்பா துகள்களை கொண்டு அவங்க தூண்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதுல இருந்து கதிரியக்கம் வெளிப்படும். என்ன மாதிரியான கதிரியக்கம் அப்படின்னா கட்புலனாகாத மற்றும் இந்த அடிப்படை துகள்கள் இருக்கு இல்லைங்களா, மற்ற அடிப்படை துகள்கள் அவற்றையும் உள்ளடக்கிய அந்த கதிரியக்கமானது வெளிப்படுது அப்படின்னா. சரி, அப்ப இந்த கட்புலனாகாத அப்படின்னு என்னன்னா கண்ணுக்கு தெரியாத அப்படின்னு அந்த கதிரியக்கம் வெளிப்படும். ஆனா நம்ம வெறுங்கண்ணுல அதை கவலையை பார்க்க முடியாது. அப்ப அதற்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அமைப்பு இருந்ததுன்னா அதுல பட்டு ஒளிரும் பொழுது அங்க கதிரியக்கம் வெளிப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த லேசான அணியன் கொண்ட போரான் மற்றும் அலுமினியம் போன்ற தனிமங்களோட உட்கருக்கள்ல ஆல்பா துகள் கொண்டு நாம தூண்டும் பொழுது அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு கதிரியக்கம் வெளிப்படுது. அந்த கதிரியக்கம் என்னென்ன வகையானது? கட்புலன் ஆகாத மற்றும் அடிப்படை துகள்கள் அப்படின்னு. எதாவது அடிப்படை துகள்கள். இது எமர்ஜென்ட் வெளியே இருக்குது அப்படின்னு. சரி, சோ அப்ப அந்த அடிப்படை துகள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த 3ன்றது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ன்றது அடிப்படை துகள்கள். அதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய அடிப்படை துகள்கள் கண்டறிந்திருக்கான்னு சொன்னாலே அந்த புரோட்டான், மீசான், பாசிட்ரான், நியூட்ரினோ அந்த மாதிரியான அடிப்படை துகள்கள் இந்த மாதிரியான தூண்டப்பட்ட கதிரியக்கத்துல வெளியிடப்படுகிறது அப்படின்னு. சரி, மாணவர்களே, இந்த லேசான தனிமங்கள்ல ஆல்பா துகள் கொண்டு நாம மோதும் பொழுது அது சிதைவடைந்து அந்த அடிப்படை துகள்களையோ இந்த கட்புலனாகாத கதிர்களையோ வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுல
இந்த சிதைவுக்கு உட்படும் அந்த லேசான தனிமங்களை நாம என்ன சொல்றோம் அப்படின்னா சேய் உட்கரு அப்படின்னு சாரி தாய் உட்கரு அப்படின்னு. சிதைவுக்கு அந்த உட்படும் அந்த தனிமத்தினுடைய உட்கருவை தாய் உட்கருன்னும், சிதைவுக்கு பிறகு உருவாகுது இல்லைங்களா சிதைவிற்கு பிறகு உருவாகக்கூடிய அந்த உட்கருவை வந்து சேய் உட்கரு என்று அழைக்கிறது. இப்ப நம்ம அந்த ஆல்பா துகளை கொண்டுதானே இந்த செயற்கை தூண்டப்பட்ட கதிரியக்கத்தை நாம வந்து என்ன பண்ணணும், ஏற்படுத்தணும் இல்லையா? அப்ப அந்த ஆல்பா துகள் இருக்கு, அதாவது இந்த கதிரியக்கத்தை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிற அந்த துகள் இருக்கு இல்லைங்களா, அதற்கு என்ன பேர் அப்படின்னா எரித்துகள் அப்படின்னு. கதிரியக்கம் உருவாக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த துகள் இருக்கு இல்லைங்களா, அது அதாவது மோதலுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த துகள், அதை வந்து எரி துகள் அல்லது எரிபொருள் அப்படின்னு அழைக்கிறது. சரி, இப்ப இந்த மோதலுக்கு பிறகு சிதைவடைந்து செய் உட்கரு உருவாகி அதன் கூடவே என்ன பண்ணது, உங்களுக்கு அந்த கதிரியக்கம் வெளிப்படுது இல்லையா, அந்த கதிரியக்க அந்த அடிப்படை துகள்கள் வெளிப்படுது இல்லையா, அவற்றுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா விடு துகள் அப்படின்னு. சரியா? அதாவது சிதைவுக்கு பிறகு உருவாகும் அந்த கதிர் இயக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த துகள்கள், அந்த கதிரியக்க துகள், அதற்கு பேர் என்ன சார் அப்படின்னா விடு துகள் அப்படின்னு. சரிங்களா? இப்ப இந்த செயற்கை கதிரியக்கத்தை நாம உதாரணத்துக்கு எக்ஸ் அப்படின்ற தனிமம் தூண்டப்பட்டு ஒய் அப்படின்ற தனிமமா மாற்றப்படுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அப்ப இந்த எக்ஸ் தனிமத்தை தான் நம்ம என்ன பண்றோம், ஆல்பா துகள் கொண்டு நம்ம மோதுறோம் இல்லையா? அப்ப இதனுடைய உட்கரு சிதைவுக்கு உட்பட்டு கதிரியக்கத்தை வெளிப்படுத்தி பண்ணுங்க, கதிரியக்கத்தை வெளிப்படுத்துது. இது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு நியூட்ரான் அப்படின்ற கதிரியக்கத்தை வெளிப்படுத்துறது வச்சு, அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு எக்ஸ்ல இருந்து ஒய் உருவாகுது, அதன் கூடவே வந்து அடிப்படை துகள்கள் வெளியேற்றப்படுது. ஆனா இந்த எக்ஸ மோதுறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த ஆல்பா துகள்களை பயன்படுத்துறோம். அப்ப இத எப்படி நம்ம வந்து குறிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் எரித்துகள் விடுத்துகள் ஒய் அப்படின்னு குறிக்கிறது. சரியா? அப்ப இந்த செயற்கை கதிரியக்கத்தை நம்ம எப்படி எழுதலாம், ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் எரித்துகள் பிராக்கெட்ல எரித்துகள் விடுத்துகள் ஒய் அப்படின்னு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், எக்ஸ் கொண்டு மோதும் பொழுது அது ஒய்ன்ற தனிமமா மாறி என்னத்தை வெளியிடுது, இந்த வீழ்ற விடுத்துகளை வெளியிடுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பெரிலியம் அப்படின்ற லேசான தனிம அணியல் கொண்ட தனிமத்தை ஆல்பா துகள்கள் நமக்கு தெரியும். வந்து ஏற்கனவே வந்து 9ஆம் வகுப்புல இந்த ரூதர்ஃபோர்டு கோல்டு காயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஆல்பா துகள்ல ஹீலியம் அணியினுடைய உட்கருகள் அப்படின்னு. அப்ப அதை கொண்டு மோதும் பொழுது என்ன உருவாகும் சார் அப்படின்னா கார்பனே 613 அப்படின்ற ஒரு நிலைத்தன்மை அற்ற ஒரு தனிமம் உட்கரு உருவாகும். சரியா? இந்த வெர்லியன்ற லேசான தனிமத்தின் உட்கருவை ஆல்பா துகள்களை கொண்டு நாம மோதல் பொழுது இந்த கார்பன் 613 அந்த நிலைத்தன்மை அற்ற ஒரு உட்கரு உருவாகுது. இந்த நிலைத்தன்மை அற்ற உட்கரு என்னத்தை வெளிப்படுத்துது அப்படின்னா, உங்களுக்கு நிலைத்தன்மை உடைய அந்த ஒரு கார்பன் தனிமத்தையும் உட்கருவையும் அது கூடவே நியூட்ரான் அப்படின்ற அடிப்படை துகளையும் வெளியிடுது அப்படின்னா, அப்ப அந்த நியூட்ரானுக்கு மாஸ் என்ன சார் அப்படின்னா 1 இல்லையா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நியூட்ரான்றது மின்சுமை அற்றது அப்படின்னு. அப்ப அதுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு மின்சுமை இல்லை, ஆனா நிறை இருக்கிறது அப்படின்னு. சரியா? இது புரோட்டானுக்கு சமமான நிறை கொண்டது. அப்ப இதை பாருங்க, இப்ப டேலி ஆகும். இந்த பக்கமும் 13 இருக்கும், அந்த பக்கத்துல 13 அந்த நிறை வந்துடும்.
எண்ணிக்கையும் வந்து 6 வரும். அப்ப இததான் வந்து நம்ம இத இந்த மதிப்புல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா எதுல இருந்து எது உருவாகுது? இந்த பெரிலியம்ன்றதுல இருந்து இந்த கார்பன் உருவாகுது இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? இதை நம்ம எப்படி எழுதலாம்? பெரிலியம். இப்ப இங்க என்னது ஏதோ நம்ம வந்து பயன்படுத்துறோம் மோதலுக்கு ஆல்பா துகள். அப்ப இங்க என்ன பண்றோம்? ஆல்பா துகள். அப்புறம் இது வந்து எரித்துகள் இல்லையா? இந்த எரித்துகள்ல இதுல விட்டு மோத விட்டு இதை உருவாக்கும் இல்லையா? அப்ப இது தாய் உட்கரு. இதுதான் என்னதுங்க? தாய் உட்கரு. இப்ப இங்க உருவாகுதுங்க கடைசியா இது வந்து என்னது? சேய் உட்கரு. ரைட்டா? அப்ப இது வந்து விடுதுகள். இப்ப இதுதான் வந்து எரித்துகள். சரி, அப்ப என்ன சொல்றோம் உங்களுக்கு? எக்ஸ்ன்றது பெரிலியம், எரித்துகள் வந்து ஆல்பா பார்ட்டிகள், விடுதுகள் வந்து நியூட்ரான். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சேய் உட்கருவானது கார்பன். இப்படி எழுதும். சரியா? சோ இப்படிதான் நம்ம இந்த செயற்கை கதிரியக்கத்தை நாம குறிக்கிறோம் அப்படின்னு. அப்ப இதை பார்த்த உடனே இதுல எது எதுவாக மாற்றப்படுது, என்ன உமிழப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். மாணவர்களே, நாம பார்த்தோம் இயற்கை கதிரியக்கம் வந்து செயற்கை கதிரியக்கம் அப்படின்றத பத்தி பார்த்தோம் நம்ம. அதுல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் 1 மார்க்ல கூட கேட்கலாம் உங்களுக்கு. இதுவரையிலும் 29 கதிரியக்க பொருட்களை நம்ம கண்டறிந்திருக்கிறோம் அப்படின்றாங்க. அந்த 29 கதிரியக்க பொருட்களுமே அதிக அளவு அருமன் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க? 29 அந்த கதிரியக்க பொருட்கள். அந்த 29மே அருமண் உலோக வகைகளை சேர்ந்தவை அப்படின்னா அருமண் உலோக வகை. சரிங்களா? இது நம்ம பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடைநிலை தனிமங்கள் அப்படின்ற வகையை சேர்ந்து இடைநிலை உலோகங்கள் இதெல்லாம். சரி, இந்த கதிரியக்க தனிமங்கள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அருமன் உலோக வகையை சேர்ந்தவங்க. அதாவது ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிம்பாங்க. அதிக அளவு எர்த்துல கிடைக்காது அப்படின்றது வேணா புதுசா உருவாக்கக்கூடிய. அப்ப அந்த அல்லன இந்த தனிவரிசை அட்டவணையில உங்களுக்கு இடைநிலை உலோகத்தின் வகையை சேர்ந்தவை அப்படி. சரி சரி, இப்ப நம்ம இந்த இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்துக்கு இடையான வேறுபாடு என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நமக்கு தெரியும் உங்களுக்கு அணுக்கரு சிதைவடைந்ததா உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு கதிரியக்கத்தை வெளிப்படுத்துது. அப்ப இயற்கையிலேயே யாரோட தூண்டுதலும் இல்லாம நடக்குதுன்னா அது இயற்கை கதிரியக்கம். அதான் முதல் பாயிண்ட் சொல்றாங்க. அணுக்கருவினுடைய தன்னிச்சையான சிதைவு யாரும் தூண்டுறது இல்லை, அதுவாகவே சிதைவடைந்து கதிரியக்கத்தை வெளிப்படுத்துது. எது? இந்த அணுக்கருவானது. அதே இந்த தூண்டப்பட்ட சிதைவுல செயற்கை கதிரியக்கத்துல நம்ம என்ன பண்றோம்? அது தூண்டப்படுது இல்லையா? லேசான தனிமங்களை நம்ம அந்த ஆல்பா துகளை கொண்டு நம்ம சிதைவடைய வைக்கிறோம் இல்லையா? அப்ப அது வந்து தூண்டப்பட்ட நிகழ்வு அப்படின்னா இல்ல அணுக்கருக்கள் வந்து தூண்டப்பட்டு கதிரியக்கத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு. அடுத்தது இங்க என்ன வகையான கதிரியக்கங்கள் வெளிப்படும் அப்படின்னா இந்த இயற்கை கதிரியக்கத்துல ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்ற வகைகள் கதிரியக்கங்கள் வெளிப்படும். அந்த ஆல்பான்றது சிம்பிள்ல கூட சொல்லலாம் ஆல்பா அப்படின்னு சொல்லி. அடுத்து பீட்டான்றத இந்த மாதிரி எழுதணும். காமா எழுதும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதாவது என்னன்னா இப்படி எழுதணும் உங்களுக்கு. அது ஆறு போடுவீங்களா, ஆங்கில எழுத்து ஸ்மால் ஆறு போடுவீங்க, அதே மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் வந்து இந்த பக்கம் மேல் பக்கம் எழுத்தணும் அவ்வளவு. சரி, அது காமா அப்படின்னு. சரி, அப்ப இந்த ஆல்பா, பீட்டா, காமா கதிரியக்கங்கள்ல வந்து இந்த இயற்கை கதிரியக்கத்துல வெளிப்படுது. ஆனா இந்த தூண்டப்பட்ட கதிரியக்கங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கட்புலனாகாத கண்ணுக்கு புலனாகாத தெரியாத கதிரியங்களோ இல்ல அடிப்படை துகள்களோ வெளிப்படுது. என்ன மாதிரியான அடிப்படை துகள்கள் அப்படின்னா போட்டான்கள், இந்த பாசிட்ரான் போன்ற அடிப்படை துகள்களே வெளிப்படும். அடுத்தது இந்த நமக்கு தெரியும் இயற்கை கதிரியக்கத்தோட வரையறையிலே பார்த்தோம். அணு எண் 83க்கு அதிகமாக உள்ள தனிமங்கள்லாம் தன்னிச்சையாக சிதைவடைந்து கதிரியக்கத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு. ஆனா இது அதற்கு நேர்மாறா செயற்கை கதிரியக்கம் வந்து லேசான தனிமங்கள் அதிக நிலைத்தன்மை உடைய தனிமங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? உங்களுக்கு சிதைவுக்கு உட்படுத்தி அதை நம்ம கதிரியக்கத்தை வெளிப்படுத்த வைக்கிறோம் இல்லையா? அப்ப அணு எண் வந்து 83க்கு குறைந்த தனிமங்கள்லயும் செயற்கை நம்ம தூண்டி செயற்கை கதிரியக்கத்தை உருவாக்கலாம். அப்புறம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையான நிகழ்வு, ஏன்னா தூண்டு யாரு, அப்ப இது தூண்டப்பட்ட நிகழ்வு அப்படின்னா. அடுத்தது இந்த இயற்கை கதிரியக்கம் தானாவே நடைபெறதுனால அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. சரி, அப்ப அது கண்டினியூஸா என்ன பண்ணும்? அதாவது சொல்றாங்க ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு.
தானாகவே என்னத்தை வெளிப்படும், கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும். நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா இந்த செயற்கை கதிரியக்கம் நாம தான் உருவாக்கணும், மேன்மேட் இல்லையா? அதனால இந்த மேன்மேட் ரெடி ஆக்கிட்டீங்கன்னா இந்த செயற்கை கதிரியக்கத்தை நாம கட்டுப்படுத்திக்கலாம். ஏன்னா நாம தான் உருவாக்குறோம், அதனால நாமளே எளிதில கட்டுப்படுத்திக்கலாம். இதுதான் உங்களுக்கு அந்த வேறுபாட்டை உங்களுக்கு 2 மதிப்பெண் 4 மதிப்பெண்ல கூட கேட்கலாம். உங்களுக்கு எளிமையானதுதான். ஒரு பக்கத்துல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது ஈஸியா எழுதிட முடியும் இல்லையா? அதை பார்த்து அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது இந்த கதிரியக்கத்தினுடைய அலகுகள் என்னென்ன அப்படின்றது. அப்ப எந்த பிசிக்கல் குவான்டிட்டியா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அதை ஒரு அலகை கொண்டு நம்ம அளவிடணும் இல்லையா? அப்ப இந்த கதிரியக்கத்தை என்னென்ன மாதிரியான அலகுகளை கொண்டு அளவிடுறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு நீளத்தை அளக்கிறதுக்கு பல்வேறு அலகுகளை நம்ம பயன்படுத்துறோம். என்ன பயன்படுத்துறோம்? அப்ப எஸ்ஐ அலகான மீட்டர்ன்றதை பயன்படுத்துறோம். அப்ப இந்த நம்ம தமிழ்நாட்டுல சேர்ந்து அப்ப அந்த பழைய மெட்ரிக் மெத்தட்ல எல்லாம் பழைய மெத்தட்ல என்ன பண்றோம், ஃபுட் அப்படின்றத பயன்படுத்துறோம், ஜான்றோம், முலான்றோம் இல்லையா, இன்ச்சின்றோம் இல்லையா? அப்படி கதிரியக்கத்துக்கும் சில பல்வேறு அலகுகள் இருக்குது. எஸ்ஐ அலகு ஒண்ணு இருக்குது. அது என்னென்னன்றதை நம்ம பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு கியூரி அப்படின்றது இல்லையா? இந்த கியூரின்றது கதிரியக்கத்தின் ஒரு தொன்மையான அலகு அப்படின்னு. தொன்மையானது, அதான் மிக பழையது கியூரின்ற அலகு. சரி, இப்ப இந்த ஒரு கியூரி அப்படின்றது எவ்வளவு சார் அப்படின்னா, ஒரு கியூரி அப்படின்றது ஒரு கதிரியக்க பொருள் ஒரு வினாடியில ஒரு வினாடியில 3.78 சிதைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த கதிரியக்க பொருளினுடைய அளவை தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஒரு கியூரி அப்படின்னு. சரியா? குவாண்டிட்டி இல்லையா, அளவு. அந்த கதிரியக்க பொருளோட அளவு எந்த அளவு இருக்கும், ஒரு வினாடியில 3.78 சிதைவுகளை உருவாக்கணும். அப்படி இருந்தா அதை ஒரு கியூரின்னு சொல்றோம். இது தொன்மையானது. இப்ப இதுக்கு ஒரு கம்பேரிட்டிவா எப்படி சொல்லலாம் சார் அப்படின்னா, ஒரு கிராம் ரேடியஸ் 226 அப்படின்ற தனிமம் உருவாக்கக்கூடிய அந்த சிதைவு ஒரு கியூரிக்கு சமமானது அப்படின்னு. அப்ப ஒரு கிராம் ரேடியம் 226 இந்த அளவுக்கு கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும். அதனால அது ஒரு கியூரி அப்படின்னு. அடுத்த அலகு என்ன சார் அப்படின்னா, ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு. ஆர்டி அப்படின்னு ஷார்ட்டா கொடுப்பாங்க அதோட சிம்பிள். இந்த ரூதர்ஃபோர்ட்ன்றது என்ன சார் அப்படின்னா, அதுவும் வினாடிக்கு பார்க்கக்கூடிய சிதைவு தான். அப்ப ஒரு வினாடியில 10⁶ சிதைவு உருவாக்குது ஒரு கதிரியக்க பொருள் அப்படின்னா, அந்த கதிரியக்க பொருளோட அளவை ஒரு ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப கியூரின்றது ஒரு தொன்மையான அலகு. மற்றொரு அலகான எதனுடைய அலகு, கதிரியக்கத்தினுடைய அலகு. மற்றொரு அலகான ரூதர்ஃபோர்ட்ன்றது ஒரு வினாடியில 10⁶ சிதைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு. சரி, ரைட். அடுத்த அலகான இன்னொரு அலகு இருக்கு உங்களுக்கு. இதுதான் முக்கியமான பன்னாட்டு அலகு அப்படின்றது, எஸ்ஐ அலகு, பெக்கோரல் அப்படின்னு. இந்த பிரெஞ்சு இயற்பியலாளர் கண்டுபிடிச்சாரு இல்லையா கதிரியக்கத்தை, அவருடைய பெயரால குறிக்கக்கூடிய அலகுதான் இந்த கதிரியக்கத்தினுடைய பன்னாட்டு அலகு. மற்ற அலகுகள்லாம் வேற அலகுகள் நான் எஸ்ஐ யூனிட், இது மட்டும்தான் பன்னாட்டு அலகு எஸ்ஐ யூனிட் அப்படின்னு. சரி, இது என்ன சார், இது எப்படி சார் அளவிடப்படுதுன்னா, ஒரு வினாடிக்கு ஒரு சிதைவு. சரி, அப்படிப்பட்ட சிதைவை உருவாக்கக்கூடிய அந்த கதிரியக்க பொருளோட அளவெல்லாம் எப்படி, எந்த கதிரியக்க பொருள்ன்றது ஒரு வினாடிக்கு ஒரு சிதைவை உருவாக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பெக்கோரல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. சரி, ரைட். அடுத்த அலகு ஒண்ணு இருக்கு, இன்னொரு அலகு என்ன சார் அப்படின்னா, ரான்ஜன் அப்படின்றாங்க. ரான்ஜன்
சரிங்களா? ராஞ்சன் அப்படின்ற அலகு இது குறிப்பா இந்த காமா கதிர்கள் இல்ல எக்ஸ்ரே கதிர்களுடைய கதிரியக்கத்தை அளவிடறதுக்கு பயன்படுத்துறோம் இந்த ராஞ்சன்ற அளவு. சரி, இப்ப இந்த ராஞ்சன்றது என்ன மாதிரியான அளவு சார், எப்படி அளவிடப்படுது, அதோட வரையறை என்ன அப்படின்னா, சாதாரண அந்த வெப்பநிலை மற்றும் அழுத்தம் மற்றும் ஈரப்பதத்துல ஒரு சாதாரண வெப்பநிலை அழுத்தம் மற்றும் ஈரப்பதத்துல 1 கிலோகிராம் காற்றுல 1 கிலோகிராம் காற்றில் 2.58 into 10⁻⁴ கூலும். இதுதாங்க கூலும் அப்படின்னு. மின்னோட்டத்தை உருவாக்குச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், ராஞ்சன் அப்படின்னு சொல்றோம். ஒரு ராஞ்சன். அப்போ ஒரு ராஞ்சன் அப்படின்றது 1 கிலோகிராம் காற்றுல சாதாரண வெப்பநிலை அழுத்தம் மற்றும் ஈரப்பதத்துல 2.58 into 10⁻⁴ கூலும் மின்னோட்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த கதிரியக்க பொருளினுடைய அளவு தான் 1 ராஞ்சன் அப்படின்னு. இது மெயினா அந்த எக்ஸ்ரேஸ் மற்றும் காமா கதிர்களோட கதிரியக்கத்தை அளவிட பயன்படுத்தப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப இதுதான் கதிரியக்கத்தினுடைய அளவுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒன்னு கியூரி, அடுத்தது ரூதர்ஃபோர்டு, அடுத்தது எஸ்ஐ அலகான பெக்கோரல் அப்படின்னு, அடுத்ததான் ராஞ்சன் அப்படின்ற 4 கதிரியக்க அலகுகள் இருக்கு. அதுல எஸ்ஐ அலகுன்றது பெக்கோரல் தான். தெளிவா இருக்கணும். கதிரியக்க அலகுன்னு கேட்டா நீங்க எதை எழுதலாம், ஆனா எஸ்ஐ அலகுன்னு கேட்டா இதை தான் எழுதணும், பெக்கோரல் தான் எழுதணும். சரியா மாணவர்களே? இந்த ராஞ்சன்றது என்ன உங்களுக்கு நமக்கு தெரியும், ஏற்கனவே இந்த எலக்ட்ரிசிட்டின்ற லெசன்ல மின்னோட்டவியல்ல படிச்சிருப்போம். கூலும் அப்படின்றது மின்னூட்டத்தின் அளவு இல்லையா? அப்ப நம்ம மின்னோட்டம்ன்றது அதை எழுதியிருப்போம், நம்ம அதை சரி செஞ்சுங்க. அப்ப என்ன பண்றோம், 1 கிலோகிராம் காற்றில் 2.58 into 10⁻⁴ கூலும் மின் ஊட்டங்களை உருவாக்கக்கூடிய அந்த கதிரியக்க பொருளின் அளவு தான் 1 ராஞ்சன். சரி மாணவர்களே, அடுத்து இந்த யுரேனியம் அப்படின்ற தாது கனிம கதிரியக்க தனிமம் இருக்கு இல்லைங்களா, யுரேனியம் அப்படின்றது, அதுல இருந்து தானே உங்களுக்கு கதிர்வீச்சுகள் வெளிப்படுறதா நம்ம ஹென்றி பெக்கரல் கண்டறிந்தார் இல்லையா? அந்த யுரேனியத்திற்கு பெயரிட்டது யாரு அப்படின்னா, ஜெர்மன் வேதியியலாளர் கிளாப்ராத் அப்படின்றவர். யாருங்க? ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் கிளாப்ராத். மார்டின் கிளாப்ராத் அப்படின்றவர் தான் உங்களுக்கு இந்த யுரேனியத்திற்கு பெயரிட்டாரு. அது எதை ஞாபகம், பிட்ச் பிளண்ட்ல இருந்து அவர் பிரித்து எடுத்து பெயரிட்டாரு. எதை ஞாபகமா அப்படின்னா, யுரேனஸ்ன்ற கோள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை மனதுல வச்சுக்கிட்டு தான் இந்த யுரேனியத்திற்கு பெயரிட்டாரு. சரிங்களா? ரைட். அடுத்த நம்ம பார்க்க இருக்கிறது இந்த ஆல்பா பீட்டா காமா கதிர்களுடைய பண்புகள். சில பண்புகள்ல ஒற்றுமையும் சில பண்புகள்ல வேற்றுமை இருக்கு. அதை நாம இந்த அட்டவணை மூலம் நம்ம கருத்துக்கலாம். இது ஒரு பெரிய 7 மதிப்பெண் கேள்வியிலோ இல்ல 5 மதிப்பெண்களோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு மதிப்பெண்ல கூட நமக்கு கேட்கலாம். சரி, இப்ப இதுல சில வேறுபடுத்தணும்னாவே நமக்கு என்ன தெரியும், உங்களுக்கு சில பண்புகள் அடிப்படையில தான் வேறுபடுத்தணும். இப்ப 2 பேரும் வேறுபடுத்தணும், உயரம் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது, அது போல இங்க சில கிரிட்டீரியா வச்சிருக்காங்க. என்னென்ன, தன்மை, மின் சுமை, அயனியாக்கும் திறன், அப்புறம் ஊடுருவும் திறன் மற்றும் மின் மற்றும் காந்த புலங்களால் ஏற்படும் விளைவு, அதுக்கப்புறம் அதனுடைய வேகம், இதன் அடிப்படையில இந்த 3 கதிர்களையும் வேறுபடுத்தியிருக்காங்க அவருடைய பண்புகளை. முதல்ல ஆல்பா கதிர்கள் என்ன தன்மை உடையது அப்படின்றத பார்க்கணும். இப்ப ஆல்பா கதிர்கள் ஆல்பா கதிர்களே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம செயற்கை மற்றும் தூண்டப்பட்ட கதிர் இயக்கத்துல ஹீலியம் உட்கரு அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த ஹீலியம் அப்படின்ற தனிமத்தினுடைய உட்கரு தான் எது உங்களுக்கு இந்த ஆல்பா கதிர்கள் அப்படின்னா. சரி, அப்ப அதுல என்ன இருக்கும், உங்களுக்கு உட்கருல தான் நம்ம என்ன இருக்கும் சொல்லியிருக்கோம், நியூட்ரான்களோ புரோட்டான்களோ. அதுதான் என்னத்தை கொடுக்குது, அணுக்கு நிறைய கொடுக்குது அப்படின்னு. அப்ப இந்த சிம்பல்ல மேல இருக்கிறது தான் அணு நிறைய இல்லையா? அப்ப 2 புரோட்டான்களையும் 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான் கொண்ட
அந்த ஹீலியம் அணுவினுடைய உட்கருதான் ஆல்பா கதிர் அப்படின்னு. சரி, அப்ப பீட்டா கதிர்கள் என்ன அப்படின்னா என்னன்னா, இது வந்து எலக்ட்ரான், எல்லா தனிமத்திலும் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்கள், அதுதான் வந்து உங்களுக்கு இந்த பீட்டா கதிர்கள். அப்ப காமா கதிர்கள் என்ன சார் அப்படின்னா, அவை போட்டான்கள் எனப்படும் மின் காந்த கதிர் ஆகும். சரியா? அப்ப இந்த போட்டான் எனப்படும் இந்த மின்காந்த கதிர்கள், அதாவது ஒளி பார்த்திருப்போம் இல்லையா, அது போட்டான் அப்படின்னு, அதுதான் வந்து காமா கதிர்கள் அப்படின்னு. புரியுது? அடுத்ததாக நம்ம மின் சுமை எப்படி இருக்கும், ஆல்பா கதிருக்கு, பீட்டா கதிருக்கு, காமா கதிருக்கு அப்படின்னா, ஆல்பா கதிர் நேர் மின் சுமை உடையது. சரி, அப்ப இதோட மின் சுமை எழுதும் போது எப்படி எழுதுறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நேர்மின் சுமை உடைய புரோட்டான்கள் இருக்கு, அது எத்தனை இருக்கு, 2 இருக்கு. அப்ப அதை குறிக்கிறதுக்கு நேர்மின் சுமை குறிக்க பிளஸும் 2 புரோட்டான்களை இந்த சிம்பல் கொண்டு +2e அப்படின்னு, அதுதான் அதனுடைய மின் சுமை ஆல்பாக. இது என்ன பீட்டா கதிர்களோட மின் சுமை என்ன சார் அப்படின்னா, அது எலக்ட்ரான்களும் தெரியும், அதனுடைய சிம்பல் e, ஆனா அது என்ன சுமை கொண்டது, எதிர் மின் சுமை. சரி, அப்ப என்ன பண்றோம், -1e அப்படின்னு குறிக்கும். சரியா, -1e அல்லது -e மின் சுமை. அதே இப்போ இந்த காமா கதிர்களோட மின் சுமை என்ன சார் அப்படின்னா, அது நமக்கு ஏற்கனவே தெரியும், அது என்ன பண்றது, மின் சுமை அற்றது. இதனுடைய மின் சுமைன்றதை எப்படி குறிக்கலாம்னா, சுழி மின் சுமை, 0 நடுநிலைத்தன்மை வாழ்ந்தது, 0 மின் சுமையை கொண்டது அப்படின்னு. அடுத்தது இந்த அயனியாக்கும் திறன் ஆல்பாவுக்கு எப்படி இருக்கும், பீட்டாவுக்கு எப்படி இருக்கும், காமாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அயனியாக்கும் திறன் ஆல்பா கதிர்களுக்கு மிக மிக அதிகம் அப்படின்னு. ஆல்பா கதிர்களுக்கு மிக அதிக அயனியாக்கும் திறனை கொண்டது. இப்ப கம்பேரிட்டிவா சொல்லும் பொழுது இந்த பீட்டா கதிர்களை விட, பீட்டாவை விட 100 மடங்கு அதிக அயனியாக்கும் திறன் உடையது எது, இந்த ஆல்பா கதிர். ஆனா காமா கதிர்களை விட 10,000 மடங்கு அதிக அயனியாக்கும் திறன் கொண்டது எது, இந்த காமா கதிர். இப்ப இந்த மாதிரியான ஒரு பண்பை ஒரு மதிப்பெண் கேள்வியில கேட்கலாம் உங்களுக்கு. சரியா, அப்ப இது வந்து முழுமையா படிச்சுட்டீங்கன்னா ஒரு மதிப்பெண்ல கேட்டாலும் எழுதிட முடியும், அடுத்தது 2 மதிப்பெண்ணையும் எழுதலாம், பெரிய கேள்விகளையும் எழுதலாம். சரி, இப்ப இந்த எலக்ட்ரான் பீட்டா கதிர்களுடைய அந்த அயனியாக்கும் திறன் எவ்வளவு இருக்கும்னா, ஆல்பா கதிர்களை விட குறைவு. சரிங்களா, ஆல்பா கதிர்களை விட குறைவு. சரியா, ஆல்பாவை விட குறைவு, ஆனா இதை விட அதிகம் காமா விட. ஆனா இந்த காமா கதிர்களுடைய அயனியாக்கும் திறன் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, இந்த 2 விட மிக குறைவு அப்படின்னு. அப்ப மிக மிக குறைவு. மிக மிக குறைவு அயனியாக்கும் திறன். அயனியாக்கும் திறன் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, அதாவது மின்சுமை இப்ப வந்து ஒரு நியூட்ரல் ஆட்டம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நடுநிலைக்கான மின்சுமையை கொண்டதா இருக்கும். சரியான எண்ணிக்கையில சம அளவு எண்ணிக்கையில எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் இருக்கும், அதனால அது மின்சுமை அற்றதா இருக்கும். ஏன்னா புரோட்டான்கள் நேர் மின்சுமை கொண்டது, எலக்ட்ரான் எதிர் மின்சுமை, ரெண்டும் சம அளவுல இருக்கும் பொழுது ஒன்றை ஒன்று என்ன சமன் செய்திருக்கும், அதனால ஒரு ஆட்டமானது மின்சுமை அற்றதா இருக்கும் இல்லையா. அதை மின்சுமை கொண்ட துகள்லாம் மாற்றும் பொழுது உங்களுக்கு இதுல படிச்சிருப்பீங்க வேதியியல்ல என்ன பண்றோம், உங்களுக்கு எலக்ட்ரான்களை இழந்தோ ஏற்றோ என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு தனிமை வந்து ஒரு அணு வந்து அந்த மின்சுமையை பெறுகிறது அப்படின்னு இல்லையா. அதுதான் அந்த அயனியாக்கும் ஆற்றல் இந்த காமா கதிர்களுக்கு மிக மிக அதிக அளவுல இருக்கு. ஒரு காமா கதிர் ஒரு பொருள் மேல படும் பொழுது அது அந்த பொருளை எளிதில் அயனியாக்கி இருக்கும் அப்படின்னு. சரி, அடுத்ததாக இந்த ஊடுருவும் திறன் அப்படின்றது எப்படின்னா எந்த அளவுல இருக்கு சார் அப்படின்னா, அப்படியே ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னா பாருங்க, இது வந்து அயனியாக்கும் ஆற்றல் மிக மிக அதிகம் இல்லையா, அதே ஊடுருவும் திறன் மிக மிக குறைவு. எதற்கு, இந்த ஆல்பா கதிர்களுக்கு ஊடுருவும் திறன் வந்து குறைவு. எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னா, ஒரு பேப்பர் வச்சா கூட அதை தடுத்து நிறுத்திட முடியும். ஆல்பா கதிர்கள் வரும் பொழுது நம்ம ஒரு பேப்பர் எடுத்து அதை குறுக்க வச்சோம்னா அந்த ஆல்பா கதிர்கள் அந்த பேப்பரை தாண்டி ஊடுருவி செல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிக குறைந்த ஊடுருவும் பண்பே கொண்டது எது, ஆல்பா கதிர்.
ஆனா இந்த பீட்டா கதிர்களுடைய ஊடுருவும் பண்பு அதிகம் அப்படின்னு. எதை விட அதிகம்னா இதை விட அதிகம். அப்ப இந்த பேப்பரே என்ன பண்ணிடும் உங்களுக்கு தடுக்கும். ஆனா இது ஒரு உலோக சீட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு மெட்டல் ஷீட் இருந்தா அதை கூட ஊடுருவி அந்த பக்கம் போயிடும். இது இந்த பீட்டா கதிர்கள். அந்த அளவுக்கு இது கொஞ்சம் ஊடுருவும் திறன் கொஞ்சம் அதிகம் எதை விட ஆல்பா கதிர்களோட. அப்ப உலோக தகடை ஊடுருவக்கூடியது, சரியா, ஊடுருவக்கூடியது. ஆனா இந்த காமா கதிர்கள் மிக மிக அதிக ஊடுருவும் பண்பை கொண்டது. ஒரு மெட்டல் பிளாக் இருக்கு இல்லைங்களா, ஒரு மொத்தமான ஒரு மெட்டல் பிளாக் எடுத்து அதுக்கு குறுக்கல் எண்ணெயோட அதை கடந்து அந்த பக்கம் சென்றோம். அந்த அளவுக்கு அதிக ஊடுருவும் திறன் உடையது எது இந்த காமா கதிர்களானது மிக அதிக ஊடுருவும் திறன் கொண்டது. சரியா, அப்ப இந்த ரெண்டு பண்பும் அப்படியே தலைகீழா இருக்கு உங்களுக்கு. சரி, அடுத்ததான் நம்ம வாங்களேன் மற்ற இரண்டு பண்புகளை பத்தி பார்க்கலாம். இந்த மின் மற்றும் காந்தப்புல விளைவு இந்த கதிர்கள்ல எவ்வாறு இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும். ஆல்பா கதிர்கள் பீட்டா கதிர்கள் மின் சுமை உடையது, காமா கதிர்கள் மின் சுமை அற்றது அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த மின் சுமை இருக்கிறதுனால மின் மற்றும் காந்த புலங்களால் அவை விளக்கம் அடையும் அப்படின்னு. சரி, அப்ப ஆல்பா கதிர் செலுத்தும் பொழுது அது தன்னோட பாதையிலிருந்து விலகி செல்லும் அப்படின்னு. ஏன்னா அது மின் சுமை உடையது. அதே போலதான் பீட்டா கதிர்களும் விளக்கம் அடையும். ஆனா எவ்வாறு விளக்கம் அடையும்? ஆல்பா கதிர்களுக்கு எதிர் திசையில விளக்கம் அடையும். ஆல்பா கதிர்கள் எந்த பக்கமா விளக்கம் அடையுதோ எதிர் திசையில இது விளக்கம் அடையும் அப்படின்னா. சரியா, ஏன் அப்படின்னா இது நமக்கு தெரியும். ஆல்பா கதிர்கள்ன்றது மின்சுமை பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். அப்ப இது பாசிட்டிவ் மின்சுமை உடையதுனால இது நெகட்டிவ் உடையதுனால இது எந்த பக்கம் விளக்கம் அடையும் அதற்கு எதிர் திசையில இந்த பீட்டா கதிர்கள் விளக்கம் அடையும் அப்படின்னு. எப்போ இந்த மின் மற்றும் காந்த புலங்களின் வழியாக இது இந்த கதிர்கள் செல்லும் பொழுது அப்படி. ஆனா இந்த காமா கதிர்கள் விளக்கம் அடையாது. ஏன் அப்படின்னா அதற்கு மின் சுமை இல்லை இல்லையா, அதனால அவை விளக்கம் அடையாது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பாயிண்ட் அடுத்ததா திசை வேகம். என்ன வேகத்துல சார் இந்த கதிரியங்கள் செல்லும், ஆல்பா பீட்டா கதிர்கள் செல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை வச்சு கம்பேர் பண்ணலாம் சொல்லலாம் அப்படின்னா ஒளியினுடைய திசை வேகத்தை வச்சு சொல்லலாம். நமக்கு எல்லாம் தெரியும் லைட் தான் அதிக வேகத்துல செல்லக்கூடியது அப்படின்னு. எவ்வளவு வேகம்? வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் திசை வேகத்துல செல்லக்கூடியது நமக்கு தெரியும் இல்லையா. அந்த ஒளியினுடைய திசை வேகத்துல 1/20 இருந்து 1/10 மடங்கு வேகத்துல எந்த கதிர்கள் செல்லும்? இந்த ஆல்பா கதிர்கள் செல்லும் அப்படின்னா. சரி, அதே பீட்டா கதிர்கள் இன்னும் கொஞ்சம் அதிக வேகத்துல செல்லும். என்ன அளவுக்குன்னா ஒளியின் திசை வேகத்துல 9/10 மடங்கு வேகத்துல செல்லும் அப்படின்னா. சரியா, பீட்டா கதிர்கள். அப்ப ஆல்பா கதிர்களோட கொஞ்சம் வேகம் திசை வேகம் அதிகம் உடையது பீட்டா கதிர்கள். ஆனா இந்த நமக்கு தெரியும் இந்த காமா கதிர்களுடைய தன்மையை பத்தி முதல் பாயிண்ட்லயே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இவை வந்து போட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகள் வகையை சேர்ந்தவை அப்படின்னு பார்த்தோன்னே. அப்ப லைட்டும் ஒளியும் மின்காந்த அலைகள்ல தான் இருக்கும். அப்ப அதனுடைய திசை வேகத்திலேயே இந்த காமா கதிர்கள் செல்லும். அப்ப அதிக திசை வேகம் உடையது எது அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியணும் இல்லையா, எழுத தெரியணும். இதெல்லாம் நமக்கு ஒரு மதிப்பெண்களை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. மாணவர்களே இதை வீடியோவை நன்கு ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு தேர்வை நன்றாக தயாராகி எழுதணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்.